ஆக்டர், மியூசிக் டைரக்டர், சிங்கர்னு இப்படி பல திறமைகளை கொண்ட பிரேம்ஜிக்கு சமீபத்துல இந்து அப்படிங்கிறவங்க கூட திருத்தணி முருகன் கோயில்ல திருமணம் நடந்து முடிஞ்சது. வெங்கட் பிரபுவோட மொத்த கேங்குமே நேர்ல போய் இந்த கல்யாணத்தை சிறப்பா நடத்தி வச்சாங்க. பிரேம்ஜி இந்துக்கு தாலி கட்டும் போது பிரேம்ஜியோட அண்ணனான வெங்கட் பிரபுவோட முகத்துல அவ்வளவு சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சது. காரணம் 45 வயசு ஆகிற பிரேம்ஜி கடைசி வரைக்கும் சிங்கிளா இருந்துருவாரோ அப்படிங்கிற கவலை 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும்போது அவரோட அண்ணனுக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. எப்படியோ தம்பி பிரேம்ஜிக்கு நல்லபடியா கல்யாணமானது வெங்கட் பிரபுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும்னே சொல்லலாம். எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சாலும் இசைஞானி இளையராஜாவும் அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜாவும் ஏன் இந்த கல்யாணத்துல கலந்துக்கல அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில இருந்துச்சு. இளையராஜாவோட மகள் பவதரணியோட இறப்புக்கு கங்கை அமரன் வரல, அதனாலதான் இளையராஜா கோவத்துல வரல அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில வெங்கட் பிரபு ஷேர் பண்ணியிருக்கிற போட்டோ பல வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இளையராஜா அவர்கள் புதுமண தம்பதிகளை நேர்ல அழைச்சு வாழ்த்தி இருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமா வெங்கட் பிரபு ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது வேற சில காரணங்களால தான் இளையராஜா அவர்கள் பிரேம்ஜியோட திருமணத்துக்கு போக முடியலன்னு தெரியுது. மேலும் யுவன் சங்கர் ராஜாவும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலமா பிரேம்ஜிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாரு. துபாயில இருக்கிற காரணத்தினாலதான் யுவனால கல்யாணத்துக்கு போக முடியாம போச்சு அப்படின்னு சொல்றாங்க. வெங்கட் பிரபு ஷேர் பண்ண இந்த போட்டோ இப்போ பல சர்ச்சைகளுக்கு பதிலடியா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும்.